தனுசு ராசியாக இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்க என்றால் இந்த செவ்வாய் கண்ணியில இருக்கு. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியா இருக்கீங்கன்னாக்க இப்போ உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசி, கும்பம் ராசி, கன்னி ராசி, அதே போல சிம்மம் ராசி, துலாம் ராசி, மேஷ ராசி. இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி ஏதோ ஒரு வகையில உறவாக, நட்பாக, அல்லது வாழ்க்கை துணைவராக, அல்லது தாய் தந்தையாக, அல்லது பிள்ளைகளாக, அல்லது ஏதோ ஒரு வகையில பிசினஸ் கூட்டாளியாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த ராசியில இருப்பவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க ஏதோ ஒரு உறவாக. சோ இவங்களால உங்களுக்கு இந்த நேரத்துல ஆதாயங்கள் ஏற்படுமானா கண்டிப்பா ஆதாயங்கள் வரும். சப்போஸ் இந்த ராசிக்காரர்களோடு நீங்க இருக்கீங்க, இப்போ உதாரணமா மேஷ ராசியோட உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னா அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே சமயத்துல அந்த மேச ராசிக்காரருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில, அதாவது உடல்நல தொந்தரவு அல்லது பொருளாதார கஷ்டங்களும் இருக்கும். ஆனாலும் மேசராசிக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. துலாம் ராசி அதே மாதிரிதான். இப்போ அதே போல சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஒரு சூட்டபிளான பர்சன்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கும், கோபம் ஆகட்டும், டென்ஷன் ஆகட்டும், எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சிம்மராசி நண்பர்கள் தனுசு ராசிக்கு உதவக்கூடிய நேரங்கள் தான் இது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போலதான் கும்பராசி. ஆனா இப்ப உங்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். சோ அவங்களுக்கு டேக் கேர் எடுத்துக்கணும். இப்ப தாய் தந்தை இருக்கிறாங்க, இப்ப நான் சொன்ன ராசியில அப்படின்னாக்க அவங்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, சில பிரச்சனைகள், அதை நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும்.